ஓம் நம சிவாய. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆலய அற்புதம் யூடியூப் சேனல்ல உத்தரகோசமங்கை திருக்கோவிலோட சிறப்புகள் மற்றும் வரலாறுகளை பத்தி பார்க்கலாங்க. இந்த கோவில் தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. உத்தரகோசமங்கை மங்களநாயகி உடனுறை மங்களநாதர் திருக்கோவில் உலகத்திலேயே முதல்ல தோன்றிய சிவன் கோயில்னு நம்பப்படுது. ஆண்டவனோட அடிமுடியை எப்படி அறிய முடியாதோ அதே மாதிரி தாங்க இந்த கோவிலோட பெருமையும் சிறப்பு. திருவாரூர்ல பிறந்தா முக்தி, காசியில இறந்தா முக்தி, அண்ணாமலையை நினைத்தாலே முக்தின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திரு உத்தரகோசமங்கை மண்ணை மிதித்தாலே முக்திங்க. சைவ சமயத்துல கோயில்னாலே அது சிதம்பரம் தாங்க. ஆனா அந்த சிதம்பரத்துக்கு முன்னாடியே தோன்றிய கோவில் இந்த உத்தரகோசமங்கை திருக்கோவில். இந்த கோவில் உலகத்திலேயே முதல்ல தோன்றிய சிவன் கோயில்னு நம்பப்படுது. இங்கதான் முதல்ல ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டது. ஆதி காலத்துல நவகிரகங்கள் முழுமையா அறியப்படாத நேரத்துல கூட இருந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டுமே இங்க கிரகங்களா இருக்காங்க. இதுல இருந்தே இந்த கோவில் எவ்வளவு பழமையானது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த தலத்தோட தலவிருட்சம் இலந்தை மரம். இந்த தலத்துல மூலவர் மங்களநாதர் சுயம்புவா இலந்த மரத்தடையில தோன்றினாரு அப்படின்னு சொல்லப்படுது. மகாபாரத போர் சுமார் 5100 வருடங்கள், அதாவது கிமு 3100 நடந்ததுங்க. அப்பதான் கலியுகம் தொடங்குச்சுன்னு சொல்லப்படுது. அப்பவே இந்த கோயில் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே ராமாயண காலத்துல இலங்கையோட அரசன் ராவணாசுரன் இங்க வந்து வழிபட்டிருக்காரு. உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு சிவபக்தனை தான் திருமணம் செஞ்சுக்குவேன்னு சொல்லி காத்திருந்த மண்டோதரி இங்க வழிபட்டு தான் ராவணனை திருமணம் செஞ்சதா சொல்லப்படுது. இந்த கோயிலோட அர்ச்சகர் கூற்றுப்படி ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் மங்களேஸ்வரர் சந்நிதியில தாங்க திருமணம் நடந்திருக்கு. அதை மங்களேஸ்வரரே முன்னின்று நடத்தியதா சொல்லப்படுது. ராவணனை போல ஒரு சிவபக்தனை பார்க்கவே முடியாது. இதுல இருந்தே ராமாயண காலத்திலேயே இந்த கோயில் இருந்திருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வலவீசி விளையாண்ட படலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறத விட திருவிளையாடல் சினிமா படம் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா புரியும். அதுல கடைசி கதை தான் இந்த வலவீசி விளையாண்ட படலம். அது நடந்த இடம் வேற எங்கேயும் இல்ல, இந்த உத்தரகோசமங்கையில தான். இப்ப கோவில் வாசல் இருக்கிற இடத்துலதான் கடல் இருந்ததுன்னு சொல்லப்படுது. இப்போ அந்த கடல் பின்வாங்கி ஏர்வாடி பக்கம் போயிருச்சு. இங்கதான் சிவபெருமான் மீனவர் வேடத்துல வந்து சுறாவை அடக்குனாரு. அங்க அவர் மணந்த மீனவ பெண் தான் மங்களேஸ்வரி அம்பாள்னு சொல்லப்படுது. மங்களேஸ்வரி அம்பாளுக்கு இறைவன் ஆனந்த தாண்டவத்தை அறையில ஆடிக்காட்டி ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தோட பொருளை உபதேசம் செஞ்சாருன்னு சொல்லப்படுது. உத்திரம் அப்படின்னா உபதேசம், கோசம் அப்படின்னா ரகசியம். அதாவது பிரணவ மந்திரத்தோட ரகசியத்தை இறைவன் மங்கையான பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்ததுனால இந்த தலத்துக்கு உத்தரகோசமங்கைன்னு பேர் வந்ததா சொல்லப்படுது. இறைவனோட திருப்பெயர்கள் மங்களேஸ்வரர், மங்களநாதர். இறைவியாரின் திருப்பெயர் மங்களேஸ்வரி, மங்களாம்பிகை, சுந்தரநாயகி. இந்த தலத்தோட தீர்த்தம் அக்னி தீர்த்தம். மாணிக்கவாசக பெருமான், வேதவியாசர், காகபுஜண்டர் போன்றோர் இந்த தலத்துல வந்து இறைவனை வழிபட்டிருக்காங்க. பொதுவா எல்லா சிவாலயங்களிலும் ஒரு பூவை மட்டும் ஒதுக்கிடுவாங்க, அதுதாங்க தாளம்பூ. நான்முகன் இறைவனோட முடிய கண்டதா பொய் சொன்ன தாளம்பூ சிவபெருமானுக்கு சாத்தப்படுற உரிமையை இழந்துருச்சுன்னு சொல்லப்படுது. ஆனா இங்க மட்டும் இறைவனோட வழிபாட்டுக்கு தாளம்பூ பயன்படுது. பிரம்மாவும் திருமாலும் இறைவனோட அடிமுடிய தேடிய காலத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் இருந்திருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த கோயில்ல மரகத நடராஜருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மார்கழி மாசத்துல வர்ற மிருகசீரிஷ நட்சத்திரத்தன்னைக்கு அபிஷேகம் நடக்கும். வருஷம் பூரா நடராஜர் சந்தனக்காப்பு திருமேனியா காட்சி தருவார். திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு இறைவனுக்கு புது சந்தன காப்பு அணிவிப்பாங்க.
அது தெரியாத சிலர் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு அபிஷேகம் பார்க்க போய் ஏமாந்து போறாங்க. அதனால எல்லாரும் முன்னாடி நாளான மிருகசீரிஷ நட்சத்திரத்தன்னைக்கு போய் வழிபடுங்க. ஆனா தினமும் அந்த சன்னிதானத்துல மதியம் 12 மணிக்கு மரகதலிங்கத்துக்கும் ஸ்படிகலிங்கத்துக்கும் அபிஷேகம் நடக்குதுங்க. இதுல மரகதலிங்கம் மரகத நடராஜரையும் ஸ்படிகலிங்கம் மங்களேஸ்வரரையும் குறிக்குதுங்க. வருஷம் பூரா நடராஜருக்கு சாத்தி இருந்த சந்தனத்தை பிரசாதமா தருவாங்க. இந்த சந்தனத்துல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அதை சாப்பிட்டா உடம்புல இருக்க அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த கோவில்ல அதிகாலை 5 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரையிலும் மற்றும் பிற்பகல் 4 மணியில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாமி தரிசனம் செய்யலாங்க. அனைவரும் வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த தளத்துல தரிசனம் செய்யணுங்க. இப்ப நான் போட்ட இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நம்புறேங்க. அனைவரும் மறக்காம ஆலய அற்புதம் யூடியூப் சேனலை லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கிறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். அடுத்து எந்த திருத்தலத்தோட வரலாறு மற்றும் சிறப்புகளை பத்தி நம்ம பதிவு செய்யலாம் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். ஓம் நம சிவாய.